இந்த சீரிஸோட பார்ட் 14 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அப்புறம் மேலே தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணவன் முரானாவையும் மான்சரையும் நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை இப்போ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பானோ அப்படின்னு மீகி கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கான்னு சொல்லவே இல்லை. எதுக்கு? அவனை கொல்றதுக்கா? இல்லை, என்னோட திங்கிங்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு பண்ணுறானுங்க, யாரு பண்ணுறானுங்க, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே நம்ம 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு? அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கா? அட இல்லை சினிச்சி, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த டாஸ்க்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான், அது நம்மளாக இருக்கணும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கா. அந்த மொத்த உலகத்துலேயும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஹெல்ப் பண்ண யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மொத்த உலகத்துலேயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம உடாமாதான் வேற யாரு போன அட்டம்ப்ட்ல அவங்க அம்மாவை சாகடிக்கிற ஹெல்ப் பண்ணா. ஸோ இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். எனக்கு வேற வழி தெரில மச்சான், யாரை கூப்பிட்றதுனே தெரில. ஹேய் என்னடா நீ நான் வேற இல்லைடா, நம்ம 2 பேரும் ஒத்த உசுறுதா. ஸோ உனக்காக நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழிச்சு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்கிறான். அப்போ இதுதான் டாஸ்கா? சூப்பர். அப்போ ஜோ வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டரோட மூஞ்சி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனோட மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீகி அவன் மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படியே காட்டுறா. ஸோ அப்படியே கட் பண்ணா பக்கம் நம்ம தம்பியா, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் போதும், பண்ண வரைக்கும் இருந்தா காசு தரேன், இதோட இந்த இன்வெஸ்டிகேஷன் நிறுத்திக்க அப்படின்னு சொல்கிறான். சமிச்சோட கை என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அது கண்டுபிடிக்காம என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்புறம் நீ ஏன் வேண்டாம் சொல்ற? அப்போ உனக்கு ஆல்ரெடி அவன் ரைட் ஹேண்டை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு இதுக்கு ஏதோ சம்மதம் இருக்கு, லூசு மாதிரி என்னத்தையாவது வளராதரா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அங்கிருந்து கிளம்பிடுறா. யாரு நாலுசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை தடுக்கி கீழே விழுந்த உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா நோட் பண்ணணும். அதாவது அந்த பேரசைட்டுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே கிடையாது. பட் இந்த இன்வெஸ்டிகேட்டர் கீழே விழுந்ததுலேருந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டானே, அவன் உயிரோட வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோடில் யோசிச்சிட்டே வந்து கரெக்டாக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம தம்பியா அவன் கீழே விழுந்ததை நினச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. பேராசைட்டுக்கு மூஞ்சி எப்படி வச்சு சிரிக்கணுன்னே தெரியாதுல, அதனால மூஞ்சியை ரொம்ப கொடூரமாக வச்சுட்டு கக்க புக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் டிடெக்டிவ்க்கு நடந்த சம்பவம், அப்புறம் இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவன் மண்டையில் போட்டு குழப்பிட்டு வீட்டில் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ செய்கிற வேலை ஆல்ரெடி போலீஸ் செஞ்சுக்கிட்டா இருக்காங்க, ஸோ அதனால உன் இடம் என்னன்னு தெரிஞ்சு நீ லோவாகவே மெயின்டைன் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த டிடெக்டிவ் நம்ம சினிச்சியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு விஷயமே கிக் ஆகுது. ஸோ தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம உடமாவோட பேராசைட்டான ஜோ மீகிக்கு சிக்னல் கொடுக்குறாரோ. அவன் சிக்னல் கொடுத்த உடனே அவனை பிடிச்சி வண்டியில் ஏற்றி தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. தனியாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே நான் உங்களை கொல்ல கூப்பிட்டு வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லி முடிச்சிட்றான். எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு, நீ மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணு, ஹியூமானிட்டி இருக்குன்னு சொல்கிறியே, ஆனால் உன்னோட உயிரை நீ பணிய வைக்க தயாராக இல்லை, நீ லேப்ரேட் ஆக தயாராக, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீ தயாராக இல்லை, அது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது, நீலாயப்புறா மனுஷங்களை காப்பாற்றுவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீகியும் ஜோ செம்ம டென்ஷன் ஆகி இவனை இங்கேயே போட்டுடலாமா, இவன் நமக்கு தேவைதான் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அந்த டிடெக்டிவ்க்கு உயிர் பயத்தை காட்டிட்டாங்க 2 பேரும். அப்போ மீகி அந்த டிடெக்டிவ் கிட்ட, இங்கே பார் அவன் மூஞ்சியை நல்லா பார், அவன் இன்னும் ஸ்கூல் பையன், அவன் போய் இப்போ லேபரேட்டாக அவன் உயிரை கொடுத்து அவன் சாகணுமா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்ததுலேருந்து இப்போ அவருக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்கூல் பையன் இவ்வளோ ப்ரெஷரையும் தாங்கி இவ்வளோ தூரம் வாழ்கிறானோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி மட்டும் அவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கு, ஏன் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகி பயமுடிச்சு, சார் நான் இங்கே கூப்பிட்டு வந்தது உங்களை கொல்றதுக்காகலாம் கிடையாது சார். இல்லை தம்பி, எனக்கு புரியுது. ஆமாம், எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி உனக்கு யார் அனுப்பிச்சி விட்டா? அது என் கிளைண்ட்டோட சீக்கிரட்டை உயிரே போனது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எங்கள் பாரு, நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இவன் கதை சொல்லும் போதே ஒரு டீச்சர் தம்மியா அப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால, அப்போ ஜோ அவளுக்கு பேர் கூட ஒழுங்காக வைக்க தெரியாதே, அவள் ஒரு பேராசைட், நாங்களாம் உன்னை கொல்லணும் அவசியமே இல்லை, நீ தம்மியாவே உன்னை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு நம்ம மீகி சொல்ல, ஸோ தம்மியா தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கு நைட்டே தம்மியா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம சினிச்சியும் அவள் கூப்பிட்ட இடத்துக்கு, அதாவது காலேஜோட ரூஃப் டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம தம்மியா மனுஷங்களோட குணாதிசயங்கள், மிருகங்களோட குணாதிசயங்கள், அந்த ஸ்பீஷியஸ் எவ்வளோ வேரியன்ட் இருக்குது அப்படின்ட்டு அந்த லெக்சரரை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ லெக்சரை முடிச்சுட்டு நம்ம சினிச்சியை மீட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சினிச்சி, ஏன் இந்த இடத்துக்கு வர சொன்னேன், என்னோட கைண்ட் மேக்ஸிமம் யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க, ஸோ அதனால இந்த இடத்த
சூஸ் பண்ணு. உங்கள் ஆளுகளுக்கும் கட்சிக்கும் எப்படி சம்பந்தம்? இந்த மனுஷ பிறவைகளோட ஒன்றி வாழறதுக்காக தான் இப்படிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு, என் கை குழந்தை, இதுவே நான் எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்போ உனக்கு புரிய வேண்டாவா? ஒன்றி வாரா போகிறீங்களா? இப்படி தான் சொல்லிட்டு ஒருத்தன் ஷிமாடான்னு வந்தான், ஞாபகம் இருக்குல்ல? அப்படி பார்த்து இந்த உலகத்தை வாழ்கிற பன்னி, ஆடு, மாடு, கோழி எல்லாமே அதோட கண்ணுக்கு நீங்கள் ஒரு மான்ஸ்டராக தான் தெரியுறீங்க. எல்லா உயிரும் இந்த உலகத்தில் வாழ்கிறது சமோன்னு சொல்கிறது நீங்கள் தான், அதை அழிக்கிறதும் நீங்கள். பட் நம்ம சினிச்சி இந்த ஒரு காய்ச்சலோட மட்டும் ஏற்றுக்கவே மாட்டான். அவன் அந்த பேராசைட்டை இருக்கிறவங்க யாரையுமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா தான் அம்மாவுக்கு நடந்த விஷயத்த நம்ம தம்பியா, உனக்கு ஏன் இந்த பேராசைட் மேலே இவ்வளோ வெறி? ஒரு வேளை உங்களை அம்மாவை எங்கள் ஆளுங்க யாரோ ஒருத்தாக தானே கொண்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தம்பியை அவள் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. இந்த விஷயத்த கேட்ட நம்ம சின்னிச்சிக்கு வழக்கமாக வர பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிருது. என்னடி சிரிக்கிற, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொன்னதும், எப்படியோ இப்போ நடக்க போகிற சண்டையில் நீ மனுஷனால விரைவாக மாறிட்ட, எப்படியும் நான் கண்டிப்பாக தோத்துருவேன். ஆனால் அந்த குழந்தைய ஏன் தெரியுமா கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ இந்த மாதிரி எதாவது பண்ணுவேன்னு தெரியும், எனக்கு ஷீல்டாக இருக்கிறதுக்காக இந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த அங்கிருந்து ஓடி வரான். நம்ம சினிச்சி அங்கிருந்து ஓடி வரான் அப்படின்னா ஸோ தன்னோட கோவத்தினால ஒரு சின்ன குழந்தை சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். நேராக ஓடி போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறான். ஸோ அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கை தோஷையை பார்க்குற ஒரு பாட்டி இவனை பார்த்துட்டு, தம்பி இங்கே வாப்பா விட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போய் தன்னோட லெஃப்ட் ஹேண்டை நீட்ட உடனே அதை பார்த்துட்டு, உன் மனசில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறனே, ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கியே, ஆனால் அந்த பாரத்தை அடைக்கிறதுக்கு அந்த பாரத்தை யார் ஓப்பன் பண்ணாங்க, அந்த ஹோலை யார் ஓப்பன் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் நம்ம சின்னச்சுக்கு ஒரு ஷாக். என்னன்னா இவன் எப்படா நம்மளோட உள்ள நடக்கிற விஷயத்த கரெக்டாக சொல்கிறான்ட்டு. அப்புறம் அவன் ஒரு வில்லன் சிரிப்பு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சிரிப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என் ஹார்ட்டை ஓட்ட போட்டவன் தான் நான் கொண்டுட்டேனே தெனாவிட்டா ஒரு பதில சொல்கிறான். ஸோ இதோட இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆனிமீஸ் அண்ட் சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். We have limited 10 guys. So bye.